Next topic, finding nth roots of a complex number. ஒரு complex numberோட square root கண்டுபிடிச்சிருக்கிறோம். nth root, for example, z square is equal to 2 plus I அப்படின்னா z என்ன 2 plus I power 1 by 2 power 1 by 2. இதே மாதிரி சிமிலர்லி z கியூப் இருக்கு 2 plus 8i அப்போ z கண்டுபிடிக்கணும்னா 2 plus 8i பவர் 1 by 3. பவரில் 2 3ன்னு கிடையாது, 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், என்ன நம்பர் வேணாலும் வரலாம், ரைட்? அப்போ எப்படி வந்தாலும் நம்ம இந்த z வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒர்க்கிங் ரூல் அதான் இங்க பார்க்க போறோம். ஃபைண்டிங் nth ரூட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இங்க சிம்பிளா கொடுத்துருக்கான் பாரு, ஒமேகா பவர் n இஸ் ஈக்குவல் டு z. இப்போ நமக்கு ஒமேகா வேல்யூ வேணும்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு z பவர் 1 பை n, z பவர் 1 பை n. zங்கிறது என்ன எடுத்திருக்கிறான், r into cos theta plus sin theta, I sin theta. Z is equal to r into cos theta plus I sin theta. என்ன ரூலு, add 2k pi to the argument. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம்ல எழுதுங்க. செகண்ட் add 2k pi to the angle. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம்ல எழுதியாச்சா, அடுத்து add 2k pi to the argument. 2k pi ஆர்குமெண்ட்ல ஆட் பண்ணியாச்சு, ரைட்? இப்போ இது ஒமேகா பவர் n இஸ் ஈக்குவல் டு z இங்க எழுதியாச்சு. அப்போ ஒமேகா வேணும்னா 1 பை n-க்கு இதுக்கு பவர் போடு. தட் இஸ் இது ஒமேகா பவர் n. இதே ஒமேகா வேணும்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு பவர் 1 பை n. அப்போ நெக்ஸ்ட் டிமாவிஸ் தியரம் யூஸ் பண்ணு, 1 பை n இங்கே கொண்டு வந்துரு, ரைட்? அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, r பவர் 1 பை n cos theta plus 2k pi by n plus I sin theta plus 2k pi by n. வேர் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம், k belongs to z. kங்கிறது என்ன, belongs to z. z is a integer. k ஓட வேல்யூ எதுலேருந்து கொடுக்க முடியும்னா இங்கே n என்ன இருக்கோ அதுக்கு முதல் நம்பர் வரைக்கும் கொடுக்க முடியும். n என்ன இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒமேகா பவர் n இஸ் ஈக்குவல் டு z இருக்கா, இங்கே n இருக்குன்னா n மைனஸ் 1 வரைக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த n-க்கு பதிலாக 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, k வேல்யூ 4 வரைக்கும் கொடுக்கணும். பவரில் 6 இருக்குன்னா k வேல்யூ 0 1 2 3 4 5. அதாவது என்னோட வேல்யூ என்ன இருக்கோ அது 0லேருந்து அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் கொடுக்கணும். என்னோட வேல்யூ 5 அப்படின்னா கேயோட வேல்யூ 0 1 2 3 4. என்னோட வேல்யூ 3 அப்படின்னா கேயோட வேல்யூ 0 1 2. மறுபடியும் சொல்றேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரியும், கியூப் ரூட்டோ ஃபோர்த் ரூட்டோ ஃபிஃப்த் ரூட்டோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க்கிங் ரூல் என்ன சார் ஒர்க்கிங் ரூல், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை முதல்ல போலார் ஃபார்ம்ல எழுது, ரைட்? எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பவர்ல 1 பை 3 1 பை 2 அப்படின்னு இருக்கும். அடுத்து போலார் ஃபார்ம்ல எழுதின பிறகு add 2k pi to the argument. ஆர்குமெண்ட்னா தீட்டா, 2k pi அந்த ஆங்கிள் ஆட் பண்ணிடு. அடுத்து பவர்ல 1 பை 3 இருக்குமா, பவர்ல இருக்க 1 பை 3 நீ டிமாவிஸ் தியரம் யூஸ் பண்ணி உள்ளார கொண்டு வந்துரு, ரைட்? கொண்டு வந்த பிறகு கேயோட வேல்யூ கொடு. கேயோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் பவரில் 1 பை 5 இருந்தா இந்த 5 தான் நம்மளோட n. அப்போ கேயோட வேல்யூ எப்படி கொடுக்கணும், k is equal to 0 1 2
3, 4. இதே பவரில் 1/4 இருந்துச்சுன்னா 4. அப்போ கேவோட வேல்யூ என்ன வரும்? 0. 1/4 இருந்ததுன்னா இது 4. அப்போ கேவோட வேல்யூ என்ன வரும்? இது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? இதுதான் n அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு முந்தான நம்பர் வரைக்கும் கே வேல்யூ கொடுக்கலாம். அப்போ கேவோட வேல்யூ எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 0லேருந்து 0, 1, 2 கொடுக்கலாம். புரியுதா? ரைட். இதுதான் ரொம்ப முக்கியமான 5 மார்க். இது காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 2k பையை ஆர்குமெண்ட்ல ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பவர்ல இருக்கக்கூடிய அந்த நம்பரை டிமாரிஸ் தியரம் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுங்க. அடுத்து கே வேல்யூ கொடுங்க. கே வேல்யூ கொடுக்கும்போது என்ன பவர்ல இருக்கோ அதுக்கு முதல் நம்பர் வரைக்கும் கொடுங்க. நெக்ஸ்ட் nth ரூட் ஆஃப் யூனிட்டி. இப்போ z பவர் n is equal to 1 அப்படின்னா z is equal to 1 பவர் 1/n. இதுதான் என்னது? nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. z பவர் n is equal to 1னா z is equal to 1 பவர் 1/n. இப்போ போலார் ஃபார்ம் நம்ம என்ன ரூல் சொன்னோம்? என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதோட போலார் ஃபார்ம் முதல்ல எழுது. இது என்னது? 1. 1ஓட போலார் ஃபார்ம் எழுது. 1ஓட போலார் ஃபார்ம் என்ன? cos 0 plus I sin 0. என்ன சார் போலார் ஃபார்ம்? cos 0 plus I sin 0. I sin 0. இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் add 2k பை. என்னது? add 2k பை டு தி ஆர்குமெண்ட். அப்போ 0ங்கிற இடத்துல 2k பையை ஆட் பண்ணு. அப்போ cos 2k பை பிளஸ் I sin 2k பைன்னு வருதா? ரைட். இதை எக்ஸ்பனன்ட் ஃபார்ம்ல e பவர் I 2k பைன்னு எழுதலாம். ரைட். இப்போ பவர் n இருக்கிறதுனால கேவோட வேல்யூ 0, 1, 2 போயிட்டே இருக்கு. எது வரைக்கும் கொடுக்கலாம்னா பவர்ல n இருந்தா nக்கு முதல் நம்பர் n-1. nக்கு முதல் நம்பர் n-1. ரைட். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் we denote the complex number by ஒமேகா. ஒமேகா நீ டினோட் பண்ணா அப்ப அந்த ஒமேகாவை எப்படி எழுதலாம்? e பவர் 2πi/n. அப்படின்னா போலார் ஃபார்ம்ல அதை எப்படி எழுதுறது? தட் இஸ் எக்ஸ்பனன்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது? cos 2πi/n plus I sin 2πi/n. இது ஒமேகாவோடது. அப்ப ஒமேகா பவர் n வந்துச்சுன்னா இதுக்கு பவர் n போடு. அப்ப ஆன்சர் n கேன்சல் ஆயிடும். e பவர் 2πi. e பவர் 2πi யோட ஆன்சர் 1. e பவர் 2πi யோட ஆன்சர் 1. ரைட். நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இப்போ இதோட ஆன்சர்ஸ் வரது 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர் அந்த மாதிரி வருது. இப்போ nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டினா 1 பவர் 1/n ஓட ஆன்சர் என்னென்னலாம் வந்திருக்கு? 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், எது வரைக்கும் வருது? ஒமேகா பவர் n-1 வரைக்கும் வருது. இதுதான் 1ஓட nth ரூட்ஸ் ஆன்சர்ஸ். அப்படியே போயிட்டே இருக்கும். ரைட். இப்போ இது ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்கான். 1 பவர் 1/n என்னப்பா? 1ங்கிற நம்பரோட nth ரூட் தான் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதாவது இங்க 3 இருந்துச்சுன்னா 3 ரூட்ஸ் வரும், 4 இருந்தா 4 ரூட்ஸ் வரும். இப்போ n இருக்கு, அப்ப இங்க n ரூட்ஸ் வரும். அப்ப இந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா ஒரு ரிசல்ட், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ஒரு ரிசல்ட். என்ன வருது? ஆட் பண்ணி பார்த்தா ஒரு ரிசல்ட் 1 plus ஒமேகா plus ஒமேகா ஸ்கொயர் up to ஒமேகா பவர் n-1 0. இது முக்கியமான ரிசல்ட். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ப்ராடக்ட் ஆஃப் nth ரூட் ஆஃப் யூனிட்டி, தட் இஸ் 1 into ஒமேகா ஸ்கொயர் into up to ஒமேகா பவர் n-1. That is -1 power n-1.
-1 பவர் n-1. இந்த ரெண்டு ரிசல்ட். அடுத்து இந்த ரிசல்ட் ஒமேகா பவர் n-k. ஒமேகா பவர் n-k இப்படி எழுது. தட் இஸ் ஒமேகா பவர் n இன்டு ஒமேகா பவர் -k. ஒமேகா பவர் என்னோட ஆன்சர் என்ன சார்? ஒமேகா பவர் என்னோட ஆன்சர் 1. ஏன் சார்? nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில் ஒமேகா பவர் என்னோட ஆன்சர் 1. அப்போ இங்கே 1 போட்டால் ஒமேகா பவர் -k. ஒரு தடவை சொல்லிடுறேன். nth ரூட் ஆஃப் யூனிட்டினா ஒமேகா பவர் என்னோட ஆன்சர் 1. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா ஒமேகா கியூபோட ஆன்சர் 1. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா ஒமேகா பவர் 4ஓட ஆன்சர் 1. அந்த இதை பொறுத்து மாறும். அப்போ இங்கே பொதுவான கேஸ் என்னது? nth ரூட் ஆஃப் யூனிட்டி தான் இங்கே பார்க்குறோம். அப்போ nth ரூட்ஸ் எப்படி இருக்கும்? 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப்னு போயிட்டே இருக்கும். இப்போ கியூப் ரூட்ல ரூட்ஸ் எப்படி இருக்கும்? 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ரைட்? ஃபோர்த் ரூட்ஸ்ல எப்படி இருக்கும்? 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப், ரைட்? இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இது ஜென்ரலாக எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 1ஓட nth ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது கியூப் ரூட்டுக்கு போகும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபோர்த் ரூட் போகும்போது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது அவ்வளோதான், ரைட்? இங்கே பாருங்க, ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ரொம்ப சிம்பிள், முக்கியமான கொஸ்டின். பழைய சிலபஸில் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பான். இந்த மாடலில் ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அப்போ என்ன? z கியூப் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ z அப்படிங்கிறது 1 பவர் 1/3யா? 1 பவர் 1/3. அப்போ அந்த 1 அப்படிங்கிறது என்ன? cos 0 plus I sin 0. cos 0 plus I sin 0. அப்போ அந்த cos 0 plus I sin 0ல ஒரு 2k பையை ஆட் பண்ணு. அப்போ cos 2k பை பிளஸ் I sin. நம்ம ரூல் என்னப்பா? முதல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம், 1ஓட போலார் ஃபார்ம் ஸ்டாண்டர்டாக தெரியும், cos 0 plus I sin 0. அப்போ அதுக்கு 2k பை ஆட் பண்ணியிருக்கான். cos 0 plus 2k பை plus I sin 0 plus 2k பை. இப்போ இசடுக்கு பவர் 1/3 போட்டாச்சு. அப்போ எப்படி வரும்? cos 2k பை plus I sin 2k பை. I sin 2k பை பவர் 1/3. இப்போ இந்த 1/3 நம்ம உள்ள போயிடும். தட் இஸ் தீர்மானிஸ் தியரம் அப்ளை பண்ணா cos 2k பை பை 3 plus I sin 2k பை பை 3, ரைட்? அவ்வளோதான், அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இதை அப்படியே நம்ம எக்ஸ்பொனன்ட் ஃபார்மில் எழுதுனா e பவர் I 2k பை பை 3. அதாவது cos தீட்டா பிளஸ் I sin தீட்டாவை e பவர் I தீட்டான்னு எழுதலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே உனக்கு சொன்ன மாதிரி இங்கே என்ன இருக்கு பாரு? டிவைடு பவரில் 1/3யா? அப்போ 3ன்னு இருந்துச்சுன்னா கேயோட வேல்யூ 3க்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கணும். 0 1 2. taking k is equal to 0 1 2 we get. அப்போ இதுக்கு போடு ஒரு தான். ஃபர்ஸ்ட் ரூட்ஸ் தானே, z cube is equal to 1 தானே. அப்போ மொத்தம் எத்தனை ரூட் இருக்கும்? 3 ரூட்ஸ். 3 ரூட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேக்கு 0 கொடு. cos 0 plus I sin 0. அப்போ ஆன்சர் 1. அப்போ ஒரு ரூட் 1. அடுத்து கேக்கு 1 கொடு. அப்போ கேக்கு 1 கொடுத்தா cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. அப்போ இதை நீ எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்த ஆன்சர் -1/2 plus I √3/2. அதே மாதிரியே கேக்கு 2 கொடுத்தா cos 4 pi by 3 plus I sin 4 pi by 3. இதை இது மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நீ எல்லாமே போட்டா அதோட ஆன்சர் என்ன வந்துடும்? -1/2 minus I √3/2. அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1ஓட கியூப் ரூட்.
அப்போ 1ஓட கியூப் இருக்குன்னா 1க்கு மொத்தம் எத்தனை ரூட் வரும்? 3 ரூட். என்னென்ன ரூட் அது? 1, இன்னொரு ரூட்டு மைனஸ் இங்கே 1 -1 பிளஸ் i√3/2 -1 மைனஸ் i√3/2. சார் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது 3 ரூட்ஸை 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு 3 ரூட்டா எடுத்துக்கலாம்னு சொன்னீங்களா சார்? எடுத்துக்கலாம். எப்படி சார் எடுத்துக்கலாம்? இப்போ இது 1, இதை ஒமேகான்னு நீ எடுத்தா இது ஒமேகா ஸ்கொயர். இது ஸ்டாண்டர்டு கிடையாது. ஒருவேளை இதை ஒமேகான்னு எடுத்தா இது ஒமேகா ஸ்கொயர். புரியுதா? இதை ஒமேகான்னு எடுத்தா இது ஒமேகா ஸ்கொயர், மாத்தி இதை எடுத்தனா அது ஒமேகா ஸ்கொயர். இப்ப அவங்க கொடுத்த ஜெனரல் ரிசல்ட்டை யூஸ் பண்றேன். ஜெனரலா என்ன சொல்லிருந்தா, nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில எல்லா ரூட்ஸோட ஆன்சரை கூட்டினா 0ன்னு சொன்னானா, அங்க என்னென்ன வந்துச்சு? 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப், ஒமேகா பவர் 4 இப்படி வந்துச்சா? எல்லாத்தையும் கூட்டினா 0வா? இங்க 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு வந்திருக்கா? அப்ப இந்த இடத்துல 3த்தையும் கூட்டினா 0. இன் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி 1 plus omega plus omega square is equal to 0. 1 plus omega plus omega square is equal to 0. Right? அடுத்தது ஒன்று சொன்னா சார், 3த்தையும் ப்ராடக்ட் பண்ணி பார்த்தா, இப்போ இங்கே 3ஐயும் ப்ராடக்ட் பண்ணி பாரு. ப்ராடக்ட் பண்ணி பார்த்தா ஒமேகா கியூப், அதுக்கு அந்த ஃபார்முலா பிரகாரம் போட்டு பார்த்தா ஒமேகா கியூப் என்ன வந்துடும்? 1. ஒமேகா கியூப் என்ன வந்துடும்? 1. இப்போ நீ மைண்டில் எப்படி செட் பண்ணிக்கணும்? இன் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அதுக்கு எத்தனை ரூட்டு? 3 ரூட்டு. என்னென்ன? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இந்த 3ஐயும் ஆட் பண்ணா 0. 1 plus omega plus omega square 0. 3ஐயும் ப்ராடக்ட் பண்ணா 1. ப்ராடக்ட் பண்ணா omega cube is equal to 1. ரைட்? அடுத்து இங்க ஒரு டயக்ராம் போட்டிருக்கான். உனக்கு வந்து அந்த 3 ரூட்டையும் ஆர்கன் பிளேன்ல குறிச்சிருப்பான். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி இங்க ரியல் இமேஜினரியில குறிச்சிருப்பான். குறிச்சு அந்த 3 பாயிண்டையும் ஜாயின் பண்ணா வி ஃபார்ம் எ ட்ரையாங்கிள். என்ன கிடைக்குது? ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ரைட்? நெக்ஸ்ட், ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அதே சேம் z பவர் 4 is equal to 1 அப்படின்னா என்ன சார்? இசட்டோட வேல்யூ, அதாவது இசட்டுடைய ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இசட்டுக்கு மொத்தம் இதுல எத்தனை ரூட் சார் வரப்போகுது? 4 ரூட்ஸ் வரப்போகுது. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 1 பவர் 1/4. முதல்ல 1ஓட போலார் ஃபார்ம் எழுது. அதான ரூலு. 1ஓட போலார் ஃபார்ம் என்ன? cos 0 plus I sin 0. Next, add 2k pi. 2k pi add பண்ணிடு. அடுத்து பவர்ல இருக்கிற 1/4 டிமாரிஸ் தியரம் யூஸ் பண்ணா cos 2k pi by 4 plus I sin 2k pi by 4. இங்க நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இங்க 4 இருக்காப்பா. அப்ப k ஓட வேல்யூ என்னென்ன வரும்? 0 1 2 வரும். என்ன வரும்? 0 1 2. ரைட்? இந்த இடத்துல 4 இருக்கிறதுனால 0 1 2 3. 4னா 4க்கு முன்னாடி வரும். ரைட்? அப்ப கேக்கு முதல்ல 0 கொடு. அப்ப 0 கொடுத்தா cos 0 plus I sin 0 1. கேக்கு 1 கொடுத்தா cos pi by 2 plus I sin pi by 2 I. அடுத்து கேக்கு 2 கொடுத்தா cos pi plus I sin pi. cos pi ஓட வேல்யூ -1 plus I sin pi ஓட வேல்யூ 0. அப்ப -1. கேக்கு 3 கொடுத்தா -I. அப்ப அந்த 4 ரூட் என்ன சார் வந்திருக்கு பாருங்க. 1 பவர் 1/4 4 ரூட்டு 1 -1 I -I. ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கோ. சார் இதை இப்படி சொல்லலாம்ல சார்? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப்னு தாராளமா சொல்லலாம். ரைட்? இதுதான்
அப்போ இந்த ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா 1 மைனஸ் 1 ஐ மைனஸ் ஐ இப்படியும் சொல்லலாம். 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப். இப்போ நம்மளோட இது ரிசல்ட்ஸ் படி 1 plus omega plus omega square plus omega cube is equal to 0. Is equal to 0. Right? Example 2.34. Solve the equation z cube plus 8i is equal to 0. இப்போ இதில் z வேல்யூ கண்டுபிடிக்கணும். கியூப் பவரில் 3 இருக்கிறதுனால 3 ரூட்ஸ் இதுக்கு வரும். அப்போ z cube is equal to minus 8i. அப்போ z cube is equal to 8 into minus i. இப்போ 8 into minus i. இப்போ z is equal to 8 power 1 by 3 into minus i power 1 by 3. அதுதான் இங்கே போட்டிருப்பான். 8 power 1 by 3 cube root of 8 minus i. மைனஸ் ஐயோட போலார் ஃபார்ம். மைனஸ் ஐயோட போலார் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது 1ஓட போலார் ஃபார்ம்ங்கிறது ஸ்டாண்டர்ட் cos 0 plus i sin 0. மைனஸ் 1ஓட போலார் ஃபார்ம் cos pi plus i sin pi. ஐயோட போலார் ஃபார்ம் cos pi by 2 plus i sin pi by 2. அதே மாதிரி மைனஸ் ஐயோட போலார் ஃபார்ம் என்னன்னா cos minus pi by 2 plus i sin minus pi by 2. புரியுதா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டி மார்வின்ஸ் லா யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரூல் என்ன, ஃபஸ்ட்டு போலார் ஃபார்மில் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 2k பை ஆட் பண்ணணும். 2k பை ஆட் பண்ண பிறகு இப்போ பவரில் இங்கே 1/3 வந்துடும். அப்புறம் அந்த 1/3 உள்ளே கொண்டு போகணும். இந்த 1/3 உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க. இப்படி இருக்கா? இதை ஒரு எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்தா 4k பை மைனஸ் பை பை 2ன்னு வரும். 4k பை மைனஸ் பை பை 2ன்னு வரும். அப்போ பவரில் இருக்கிற 1/3 உள்ளே போயிடுச்சுன்னா பை 6 வந்துடும். அப்போ என்ன ரூலு, ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் எழுதிக்கங்க. அடுத்து 2k பை ஆட் பண்ணுங்க. அடுத்து டிமாரிஸ். இங்கே வந்து ஒரு ஸ்டெப்பை அவன் ஸ்கிப் பண்ணியிருக்கான் புக்கில். அப்போது ஆட் பண்ண பிறகு இந்த இடத்துல எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். எல்சிஎம் எடுத்த பிறகு டிமாரிஸ் தியரம் யூஸ் பண்ணியிருப்போம். பவரில் இருக்க 1/3 கீழே வந்துச்சுன்னா 6ன்னு ஆயிடும். அப்போது இங்கே பவரில் 1/3 இருக்கா? அப்போ இங்கே 3னா கேயோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன், 0 1 2. கேயோட வேல்யூ என்ன, 0 1 2. அப்போ டேக்கிங் k is equal to 0 1 2. ஃபர்ஸ்ட் கேக்கு 0. அப்போ கேக்கு 0 கொடுத்தா 2 into cos of minus pi by 6 plus i sin minus pi by 6. அப்போ ஆன்சர் √3 minus i. கேக்கு 1 கொடுத்தா சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். 2 into cos pi by 2 plus i sin pi by 2. ஆன்சர் 2i. கேக்கு 2 கொடுத்தா 2 into cos 7 pi by 6 plus i sin 7 pi by 6. அந்த 7 pi by 6 பிரித்து எழுதுகிறோம். pi plus pi by 6 பிரித்து எழுதுகிறோம். ஆன்சர் minus √3 minus i. அப்போ இசட்டுக்கு 3 வேல்யூ. த வேல்யூஸ் ஆர் √3 minus i, 2i and minus √3 minus i. Find all cube roots of √3 plus i. அதாவது இதுக்கு கியூப் ரூட். அப்போ இதை z கியூப்னு எடுத்துக்கங்க. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல z is equal to √3 plus i
பவர் 1/3 அர்த்தம். பவர் 1/3. முதல்ல √3 + iக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இப்போ முன்னாடி சம்மில் பார்த்தோம் 1 அதோட போலார் ஃபார்ம் ஸ்டாண்டர்டாக தெரியும், -1 தெரியும். இப்போ இங்கே √3 + iக்கு போலார் ஃபார்ம் தெரியாது. √3 + iக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிக்கணும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. முன்னாடி எக்ஸசைஸில் படிச்சிருப்போமா? அந்த மாதிரி √3 + i கண்டுபிடிச்சா 2 இன்ட்டு காஸ் π/6 ப்ளஸ் ஐ சைன் π/6. அப்போ z அப்படின்னா பவர் 1/3 வந்துருமா? இப்போ 2 பவர் 1/3. இப்போ இந்த இடத்துலையும் பவர் 1/3 வந்துடும். அதுக்கு இங்க என்ன சார் பண்ணியிருக்கான்? நம்ம ஆஸ் யூஷுவல் ரூல் cos 2k π plus π/6 plus π/6. இப்போ இங்கே எல்சிஎம் எடு 2 6 12k π plus π/6. அதான் இங்கே வந்திருக்கு. சார் இங்கே 18 வந்திருக்கேன். பவரில் இருக்கிற 1/3 டிமாரிஸ் தியரம் அப்ளை பண்ணா 18, ரைட்? அப்போ என்ன வந்திருக்கும்? மறுபடியும் சொல்கிறேன். cos π/6 plus i sin π/6. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆட் 2k π. முதல்ல 2k π ஆட் பண்ணு. நெக்ஸ்ட் எல்சிஎம் எடு. அடுத்து டிமார்விஸ் தியரம் அப்ளை பண்ணு. டிமார்விஸ் தியரம் அப்ளை பண்ணு. அப்போ ஆன்சர் வந்துருச்சு. பவர்ல என்ன இருக்கு? 1/3 இருக்கா? அப்ப கேயோட வேல்யூ 0 1 2. அப்ப கேவுக்கு 0 கொடுத்தா 2 பவர் 1/3 இன்ட்டு cos π/18 plus i sin π/18. இப்போ cos π/18 sin π/18 கண்டுபிடிக்க முடியாது நம்மளால, அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி கேக்கு 1 கொடுத்தாலும். இப்போ இந்த மாதிரி வெளியில நம்பர் இருக்கு, கியூப் ரூட் ஆஃப் 2 இருக்கா? ரூட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு ரூட்லையும் அது வரணும். நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். அதனால கவனமா போடும், ரைட்? அப்போ 1/3 இருக்கிறதுனால கேவுக்கு 0 1 2ன்னு கொடுத்து போட்டாச்சு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 2.36. எக்ஸாம்பிள் 2.36. Example 2.36. Suppose Z1, Z2 and Z3 are the vertices of an equilateral triangle inscribed in the circle. Modulus of Z is equal to 2. If Z1 is equal to 1 plus I root 3, then find Z2 and Z3. Here modulus of Z is equal to 2 means a circle with center 0, 0 and radius 2, right? A equilateral triangle is inscribed in a circle. ஒரு equilateral triangle அந்த சர்க்கிள்குள்ள இருக்கு. இப்போ இது ஒரு சர்க்கிள். அப்போ இங்கே Z1, இது Z2, இது Z3. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, ரைட்? இப்போ இங்கே ஒரு கோடு போடுங்க, அப்புறம் இங்கே ஒரு கோடு போடுங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன இருக்கும்னா இது 120 இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 120, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 120. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 120னா 2π/3 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால 2π/3 டிஃபரன்ஸில் இருக்கும், ரைட்? இப்போ Z1 அவன் கொடுத்துட்டான், Z2 கேட்குறான். அப்போ அது என்னன்னா Z1 கொடுத்தாச்சு. இப்போ Z2 வேணும்னா Z2 இஸ் ஈக்குவல் டு Z1 e பவர் I இன்ட்டு 2π/3.
e power I into 2 pi by 3, right? Z1 modulus of Z is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அப்போ Z1 is equal to 1 plus I root 3, that is OB is equal to OBங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட 2 pi by 3 ரொட்டேஷன் மல்டிப்ளை ஆயிருக்கும். e பவர் I 2 pi by 3 ரொட்டேஷன் மல்டிப்ளை ஆயிருக்கும். அப்போ OB is equal to Z1 into e பவர் I 2 pi by 3. Z1 நமக்கு தெரியும் 1 plus I root 3 e power I 2 pi by 3. இப்போ 1 plus I root 3 into cos 2 pi by 3 plus I sin 2 by. ஏற்கனவே நமக்கு தெரியும் e power I theta is equal to cos theta plus I sin theta. அப்போ 1 plus I root 3 into minus 1 by 2 plus I root 3 by 2. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணா the answer is minus 2. இப்போ OB இப்படி ஆயிடுச்சா, அடுத்து இப்போ OC வேணும்னு வச்சுக்கோ, இது OC. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 2 pi by 3, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 2 pi by 3. அப்போ OC is equal to Z1 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 pi by 3. அப்போ e பவர் I 4 pi by 3. இதே Z2 ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு 2 pi by 3. அப்ப ஆன்சர் -2 e பவர் I 2 pi by 3. 2 pi by 3 நம்ம போட்டுக்கலான்ட்டு 2 pi by 3ல போட்டுருக்கோம். ஏன்னா இப்ப படம் பாருங்க, இப்படி இருக்கும். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இப்படி வந்துருது. அப்போ இது 2 pi by 3, இது ஒரு 2 pi by 3, இது 2 pi by 3யா? அப்போ Z1, Z2, Z3யா? அப்போ ZOC நமக்கு வேணும்னா Z1 into I பவர் 4 pi by 3 போடலாம். இல்ல Z2 into இந்த Z2 போட்டா ஒரே ஒரு 2 pi by 3. இதே Z1 போட்டா 2 pi by 3. புரிஞ்சா? அதனாலதான் அவன் ரெண்டுமே போடலான்னு சொல்லியிருக்கான். எது வேணாலும் போட்டுக்கலாம். இங்க என்ன பண்ணியிருக்கான், I பவர் e பவர் I 2 pi by 3 போட்டான். அப்போ -2 into cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. The answer is 1 minus I root 3. அப்போ Z2 -2, Z3 1 minus I root 3. ரொம்ப முக்கியமானது, ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் ஆயிருக்கு. அதுல அந்த சர்க்கிளோட நேச்சர் மாடுலஸ் ஆஃப் Z is equal to 2ன்னு கொடுத்துட்டா, தட் மீன்ஸ் ரேடியஸ் இஸ் 2. எப்படி ரேடியஸ் இஸ் 2? மாடுலஸ் ஆஃப் Z மைனஸ் Z0 is equal to Rங்கிற அந்த ரிலேஷன் வச்சு பார்க்கணும். அப்பதான் Z0 கொடுக்கல, அப்ப Z0 தான் என்னது கொடுக்கலன்னா சென்டர் 0,0, ரைட்? அப்ப Z1 கொடுத்துட்டு Z2 Z3 கேட்கறான். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா இருக்கனால அது ஒரு இதுவும் 2 pi by 3 இடைவெளியில இருக்கும்.